இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பவும் சிவலிங்கத்து மேல ஆணையா நான் சொல்றேன், தீப திருநாள் அன்னைக்கு பூமி பூஜை கண்டிப்பா நடக்கும். அது எப்படிங்க நடக்கும்? அதான் அந்த இடத்த அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களே. நான் எழுதி கொடுக்கவும் இல்ல, நான் கை நாட்டும் வைக்கல. வீட்டில இருந்த டாக்குமெண்ட்டும் என்னோட கை ரேகையும் நான் அறியாம எப்படியோ அந்த வசுந்தரா தேவிக்கு போயிருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரியாம நடந்தது. அந்த இடத்த வசுந்தராக்கு விற்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்னை ஏமாத்தி அந்த இடத்த அவ தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டா. சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அவ. கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாளைக்குள்ள அந்த அம்மா பண்ண திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு, நான் சொன்ன மாதிரி சிவனோட அருளால அந்த அம்மாவே வந்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கான அத்தனை முயற்சியை நான் பண்ணுவேன். தீப திருநாள் அன்னைக்கு கோயிலுக்கான பூமி பூஜை கண்டிப்பா நடக்கும். இது அந்த பரமசிவன் மேல ஆணை. இன்னைக்கு இடத்த பதிவு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ண முடியாம போச்சு. அதே மாதிரி பூஜை போடுறேன்னு சொல்லி அன்னைக்கு பூஜை போட முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜம்பமா வாக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு வாக்கு காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மனுஷனுக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லு. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலனா அந்த மனுஷன் உயிரோடவே இருக்கக்கூடாது. தீப திருநாள் அன்னைக்கு இடத்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கல, பூமி பூஜை நடத்த முடியல, அன்னைக்கு இந்த ரகுராமன் உடம்புல உயிர் இருக்காது. இது அந்த சிவன் மேல சத்தியம்.